மகா உன்னதமான என் அன்பின் தாப்பனே, இந்த அருமையான காலை விளக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தாவே, உம்முடைய அருமையான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே தேவன், உம்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. சகலத்தையும் நீர் ஆளுகை செய்கிறவர், சகலத்தையும் படைத்தவர். ஒரு அடைக்கலான் குருவியும் உம்முடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இழைத்தரையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கிறேன். நன்றி செலுத்தின ஆண்டவரே, உமது ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே என்னுடைய வாழ்க்கை நடைபெறுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் நிர்ணயித்திருக்கிறவர், அறிந்திருக்கிறவர். உடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறவர் ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னுடைய தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே, நான் அழிந்து கொண்டிருந்த பாவத்தின் ஆண்டவரை அகோர பிடியில் என்னை மீட்டு கொண்டீர். உளையான சேற்று என்னை தூக்கியெடுத்து கத்தாவே, இத்தனை ஆண்டுகளாக என்னை வழிநடத்தினீர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரை என்னை கட்டளையிட்டு ஸ்தோத்திரம். என்னுடைய மதியானத்திலும் அறிவீனத்திலும் ஞானமென்மையிலும் நீர் உம்முடைய கிருபை வெளிப்படுத்தினீர் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தின ஆண்டவரே, முழுதோடு கத்தாவே உங்கள் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். இவ்வளோ ஒரு பாதுகாப்புக்குள்ளாக ஆண்டவரே அடியனை நீர் வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறவன் உம்முடைய கர்மனை தொடுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் இறங்குகிற கர்த்தர். ஆண்டவரே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ அருமையான கர்த்தர் நீர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ வல்லமையுள்ளவர். ஸ்தோத்திரம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்று என்று கேட்கிறீர். ஆண்டவரே, உமக்குன்பாக இந்த காலையில் என்னை தாழ்த்தி பணிகிறேன். உம்மிடத்தில் ஆண்டவரே நான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக மன்றாடுகிற இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தின ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தாப்புறேன். பசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அடியனுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறுவதில்லை. தேவனுடைய ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் நீர் நன்மைக்கு எதுவான ஒரு திட்டத்தோடும் நோக்கத்தோடும் கத்தாவே நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர், அமைத்திருக்கிறீர், வழிநடத்துகிறீர் ஸ்தோத்திரம். இவ்வளோ அற்புதமான கர்த்தரிவர், இவ்வளோ ஆச்சரியமான தேவனவர், எனக்காக யாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிறவர் ஸ்தோத்திரம். தேவா, என்னுடைய பாவங்களெல்லாம் என்னுடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் முதலாய் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும். என்னை மன்னித்து உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை என்னை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரித்தரலாம். என் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் எந்த ஒரு தடையும் இருக்காதபடிக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும். தேவா, அதிகமான பரிசுத்தத்தை தாரும். இவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு மனிதன் ஆண்டவரே, பாவத்தில் வெகு சீக்கிரத்தில் விழக்கூடிய தன்மை உள்ளவன். ஆனால் ஆண்டவரே, உடைய கிருபை என்னை தாங்குகிறது. உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்த தேவன் என்னை கைவிடவில்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ வேளைகளில் எவ்வளோ பெரிய படுகொலைக்குள்ளே நான் விழுந்திருப்பேன். ஆனால் என்னை காத்து கொண்டீர் ஆண்டவரே, நீர் என்னை காத்து கொண்டீர் ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமான கர்த்தர் இவர். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மில் நான் அமர்ந்திருக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கிறீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவும் ஆண்டவரை சுத்திகரித்தரலும். தேவா, உனக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். வேதனுண்டாக்க வழிகளுண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து இவளெல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே. உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவுமே என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது.
நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவனாய் காணப்படுகிறதுதான். உமது ஆலோசனைப்படி ஆண்டவரே என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிருபையின் தேவன் நீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் சாத்தான் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அகோரப்படியிருந்து உம்முடைய பாதுகாப்பு, அப்படியே ராஜ்யத்துக்குள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீரே. ஸ்தோத்திரம். எனக்காக நீ நேசித்த உம்முடைய அன்பு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த அந்த அன்பு, ஒரு காலம் மறக்க முடியாத அன்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, எவ்வளோ அற்புதமானவர் நீர், எவ்வளோ ஆச்சரியமானவர் நீர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. தேவா, இவ்வளோ பெரிய தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஆண்டவரே காரியம் எவ்வளோ பாக்கியமானது. இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, இயேசுவை போல என்னை மாற்றும். ஆமாண்டவரே, இவருடைய அடிச்சுவலை நடக்கிற ஒரு மனிதனாய் நான் காணப்பட உதவி செய்தரலாம். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி எனக்கு நிமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு இவட எனக்கு கிருபை தாரும். உடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அளவில்லாத கிருபைகளை கொடுத்து வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்தினுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆதி முதல் அந்த வரைக்கும் அறிந்தவரும் நிர்ணயித்தவரும் வழிநடத்தவருமான தேவன். தீங்கு உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர். ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சபையை வெளியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. தீவன் உள்ளே பிரவேசிக்க விடாதிரும். தீவன் எந்த விதத்தில் ஆண்டவரே அவனுடைய கத்தாவை தந்திரங்களை பிரவேசிக்க விடாதிரும். பாதுகாத்து கொள்ளும். இந்த சபையை பாதுகாத்தரலும், பாதுகாத்து வெளியடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இந்த மக்கள் உலகளில் பேசும் பரிசுத்த ஆவியானவரே நிறைய இறங்கும். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய உள்ளங்களை திறந்தள்ளும், கடினங்களை மாற்றி போடும். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை எவ்விதமாக அங்கீகரித்து ஆண்டவரே செயல்பட்டதையும் பேசுகிறதையும் பார்க்கிறேன். அதே சமயத்தில் மனிதனுடைய உத்தரவாதத்தை இயேசு கிறிஸ்து நிராகரிக்கவில்லை என்பதையும் பார்க்கிறேன். மனம் திரும்பாத பட்டணங்களை பார்த்து நீர் கழிந்து கொண்டு ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதிக்கிறேன். இயேசுவின் வாழ்க்கை எனக்கு போதுமானதாக இருக்காய். ஸ்தோத்திரம். அவரை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. பிதாவை மற்றுமாக சார்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை எனக்கு தார் ஆண்டவரே. சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொன்னீர். ஸ்தோத்திரம். பிதா ஆண்டவரே சித்தத்தின்படி செய்கவே இந்த உலகத்தில் வந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல ஆண்டவரே முன்மாதிரியான அந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனிதனாக தேவா, எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை அது, எவ்வளோ அருமையான வாழ்க்கை அது. பாவிகளை நேசிக்கிற ஒரு இருதயம் ஆண்டவரே. அந்த மன உருக்கத்தை எனக்கு தார். திரள்கூட்டமான மக்களை கண்ட பொழுது மனது உருகினீர். இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. திரியேக தேவனின் குடும்பத்தில் என்னை ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டீரே. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீர். ஸ்தோத்திரம். இருளின் ராஜ்யத்தில் என்னை வெளியே கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இன்னும் நான் இருளிலே தடவி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக உம்மை ஒப்புப்படுத்தீரே. இவ்வளோ பெரிதான அன்பு ஆண்டவரே. சிலுவை எண்ணி பார்க்கும் பொழுது இயேசுவே, நீர் எனக்காக அடிமை ரூபம் எடுத்தீரே. தேவா, இந்த அன்பனை எப்பொழுது நெருக்கி வேண்டும். நான் பலவீனன், நான் அறிவேனன், ஞானமற்றவன், குழப்புகிறவன், குழம்பி போகிறவன், எல்லா விதமான ஆண்டவரை பலவீனங்களும் அறிவீனங்களும் என்னிடத்தில் மலிந்து கிடக்கிறது. தேவா, என்னை மன்னித்து இறங்கும். என் பாவங்களை மன்னித்து இறங்கும். மனம் திரும்புகிற ஆண்டவரே இந்த காரியம் என்று என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும்
உண்மையுள்ளதாய் காணப்படட்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் எந்த ஒரு ஆண்டவரை பிரிவினையும் எந்த ஒரு தடுப்பு சுவரும் இருக்கக்கூடாது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ உண்மை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. அருமையான கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவரே தேவன் நீர். கர்த்தாவே, நான் ஒரு ஞானமற்றவன், ஒன்றுமே எனக்கு தெரியாது தாப்பனே. அற்ப காரியமெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்பது உண்மை. அதே சமயத்தில் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனவர். தேவா, இந்த காரியத்தை கூட உதவி செய்யும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே, என்னுடைய பாவ பாரம் என்பது ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே அறிக்கை செய்யப்படாத நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே காணப்பட வேண்டாம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் கர்த்தாவே. அவைகளை என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். உடைய கிருபை என்னை பலப்படுத்தணும். கிருபை என்னை தாங்குகிறது. பலத்தின் மேல் பலனடைந்து சொல்லு ஸ்தோத்திரம். ஜபாவி எனக்கு அதிகமாய் தாரும். இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்கிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையானது இன்னும் அதிகமாக ஆண்டவர் வர்த்திக்கப்பட வேண்டும். இயேசுவை போல ஜெப வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமானது ஆண்டவரே. ராமுழுதும் ஜெபித்ததை பார்க்க ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜெபம் ஆண்டவர் ஒரு நாளும் வீணல்ல. ஜெபம் ஒரு நாளும் வீணல்ல. எவ்வளோ உண்மை ஆண்டவரே, எவ்வளோ உண்மையானது தாப்பனே. கர்த்தாவே, ஜெபத்தை நீர் எவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே ஒரு கலசத்தில் வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் உமக்கு அவ்வளோ இனிமையானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் பரலோகத்தை கெட்டி சேருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை எழுப்பம் கர்த்தாவே. உம்முடைய செயலிலும் கூட ஜெபத்தை கர்த்தாவே எவ்விதமாக ஆண்டவரே எதிர்பார்க்கிறீர். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிறக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று சொல்கிறேன். மன்றாடவில்லை என்று ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனை நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட உதவி செய்யும். ஜெபசிந்தையோடு வாழ்கிறவனாய் காணப்பட உதவி செய்யும். ஜெபம் என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆழமாய் போதியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஜெபமானது ஆண்டவரை காணப்படட்டும். ராமுழுதும் ஜெபித்தேர். சீஷர்களை தெரிந்து கொள்ளும் முன்பாக எப்படி ஆண்டவரே பசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். வாக்கு கிடங்காத பெருமூச்சுகள் எனக்காக ஜெபிக்கிற என்ன ஒரு பாதுகாப்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எதை குறித்தும் உன்னுடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டியதில்லை. என்றால் ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர். உம்மை தொடுகிறவன் என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி அந்த அளவுக்கு நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோபை குறித்து நீர் கவனமாக இருந்தீர். அவருடைய ஜீவனை தொட நீர் விடவில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஒரு அருமையான தேவன். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தேவனை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கொண்டிருக்கிற இந்த கிருபை என்பது எவ்வளோ பெரியது. தேவா, நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன். உமக்கு சித்தமானதை மட்டுமே செய்ய விரும்புகிறேன். என்னை ஆட்கொண்டலும் ஆண்டவரே. என்னில் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்கிற அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கும். ஆண்டவரே, தெளிவாக சொல்லிருக்க அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த விருப்பத்தையும் செய்கையும் என்னில் உண்டாக்குறவராக இருக்கிற ஸ்தோத்திரம். அவ்விதமாக நீ செய்தரலும் ஆண்டவரே. தேவா, உம்மை போற்றுகிறேன் ஆண்டு. என்ன ஒரு அருமையான கிருபை, என்ன ஒரு அருமையான இரக்கம், என்ன ஒரு அருமையான அன்பு. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களே ஆண்டவரே, ஒரு நாளும் நான் மனித புகழ்ச்சியை விரும்புகிறவனாக காணப்பட வேண்டாம். மறைமுகமாக மற்றவர்களை ஆண்டவரை பார்த்து மெச்சுகிற ஒரு காரியமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது. இல்லை ஆண்டவரே, அது எனக்கு தேவையில்லையே. என் ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை.
என் ஆண்டவர் என்னை ஆண்டவரை பலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை. அதுதானே எனக்கு தேவை. தேவா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். மனிதனுடைய புகழ்ச்சி அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எவ்வளோ காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அருமையான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தல் ஆண்டவரே. அதிகாலையில் ஜெபிக்க முடியாத ஜெபமானது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுக கண்டடைவான்னு சொன்னது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த ஆண்டவரை தடைபட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். வேண்டிய ஆவிக்குரிய ஞானத்தை தாரும். சரீரத்தில் வேண்டிய பலனை தாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறுகிற தாரும். தேவாமக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு அற்புதமான கிருபை இது. என்ன ஒரு ஆச்சரியமான இரக்கம் இது. ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்தி பணிகிறேன். நான் ஒன்றுமில்லை தாப்பனே. ஒரே என்னிடத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என்னுடைய பாவங்களை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட முடியும். என்னிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அதுவரை உண்மை குறித்து மேன்மை பாராட்ட தவிர ஒன்றுமே இல்லை தாப்பனே. நான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. நான் அழிந்து போயிருப்பனே. நீர் என்னை ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பீரானால், நீர் என்னை பக்கமாக இழுத்துக்கொள்ளாமல் இருந்திருப்பீரானால் நான் அழிந்து போயிருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை ஒரு மனிதனாக முழுமையாய் சார்ந்து ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு ஆண்டவரை பேசுகிறதிலும் வெளிப்படுத்துகிறதை பார்க்க, அதே சமயத்தில் மனித உத்தரவாதத்தை அவர் ஆண்டவர் எவ்வளோ அழகாக கையாளுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். பிதாவானவர் ஒருவனை எழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா, இந்த சபையை கண்ணோக்கி பாரும். ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாரும். ஒரே என்ன ஒரு பரிதாப நிலை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையைப் போல ஒரு பரிதாபமான வாழ்க்கை என்னவாக இருக்க முடியும்? இயேசுவை மையமாக வைத்து வாழாத ஒரு வாழ்க்கையைப் போல பரிதாபமான வாழ்க்கை எதுவாக இருக்கக்கூடும்? ஆண்டவரே, மக்களை சந்தியும் பேசும். பசுத்த ஆவியானவரே பேசும் ஐயா. இந்த உள்ளங்களை சந்தியும் ஆண்டவரே. சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்குங்க. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வனக்கர்களை குருடாக்கி போட்டிருக்கிறான்னு சொல்வதை பார்க்கும். தேவா, ஆவிக்குரிய உன்னதமான காரியங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கணும். தேவா, அது எவ்வளோ கடூரமான இருளாக இருக்கிறது. தேவனை அறியக்கூடாதபடிக்கு, தேவனை ஆண்டவரை கர்த்தாவே பற்றி கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவனை ஒரு சிறு குழந்தையை போல சார்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அது எந்த அளவுக்கு ஆண்டவரே கொடிய இருளாக இருக்கிறது. ஒருவர் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகவிட்டார். பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாங்க. இவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளையை போலமே சார்ந்து கொள்கிற கிருபை எனக்கு அதிகமாய்த்தாரும். ஆமாண்டவரே, ஒரு சிறு பிள்ளையை தன் தாப்பனை எவ்வளவாக நம்புகிறதை பார்க்கிறேன். சோத்திரம். என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையுமே ஆண்டவர் என்னுடைய பேச்சு முதலாக நான் என்னுடைய வாயில் வார்த்தை வருவதற்குன்பாக நான் அறிந்திருக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே, ஒருவேளை அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த நேரத்தில் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய மரணத்தின் கடைசி மணி துளிகள் முடைத்த கரத்தில் கண்ணீர் நிர்ணயித்திருக்கிறது. எதுவாக நான் மறிப்பது ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையினுடைய ஒவ்வொரு சிலபலையும் நீர் ஆண்டவரை நிர்ணயித்திருக்கிறேன். ஒவ்வொரு அசைவையும் நிர்ணயித்திருக்கிறேன். நீ உட்கார்களில் எழுதலையும் நிர்ணயித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தின் கிருபை எவ்வளோ பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாக அறிந்திருக்கிற கிருபை எவ்வளோ மேலானது. அதே சமயத்தில் என்னுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து ஆண்டவரே வாழ்கிற கிருபை எவ்வளோ மேலானது. எவ்வளோ மக்கள் இதில் தவறி விடுகிறது நிமித்தமாக எவ்வளோ ஒரு ஆண்டவரை தோல்விகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஆண்டவரே சத்தியமாக இது இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக அவைகளை எவ்வளோ அழகாக நீர் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆத்துமாவை ரட்சியம் தேவா, நீ ரட்சியம். விட்டுடாதிரும் ஆண்டவரே, ஒரு நாள் விட்டுடா தேவா. நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் தாப்பனே, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே விசுவாசிப்பார்கள் என்பது 100% உண்மை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆத்மாவுக்காக ஜெபித்து அவளுக்காக பிரயாசப்பட வேண்டியதை தெளிவாக உடைய வேதம் சொல்லுகிறது. எப்படியாவது சிலர் ரட்சிக்க முடியும் என்று பவுல் எவ்வளோ அழகாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ அருமையான கிருபை தகப்பனே. இந்த கிருபையின் சத்தியத்தை அடியனுக்கு ஆண்டவரே கொடுத்தீர். ஸ்தோத்திரம். விளங்க பண்ணினே. ஸ்தோத்திரம். இது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம், இது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. தாத்தமாக ரட்சிக்கணும் தேவா, விட்டுடாதீங்க. நரகம் மோட்சங்கிறது உண்மை, வேதம் உண்மை. இயேசு ஒரு நாளும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நரகத்தை குறித்து அதிகமாக பிரசங்கித்தார். அவர் ஆண்டவரை பரலோகத்திலிருந்து வந்ததுனால, பரத்திலிருந்து வந்ததுனால தெளிவாக அவர் போதித்தார். தேவா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரை எவ்வளவாக வஞ்சிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளெல்லாம் நோக்கி பார்க்கும்போது மன்னியும் ஆண்டவரே. இவ்வளோ தவறான போதனைகளெல்லாம் மக்களை வசியப்படுத்துகிற தேவா, காரியத்தை மன்னியும், கிருபையாய் மன்னியும். இன்றைக்கு எத்தனையோ சபைகள் என்று சொல்லி, எத்தனையோ திரள்கூட்டமான ஊழியர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, பல கூட்டங்களும் அதுவும் இதுமா நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பிசாசு எவ்வளோ வேகமாக களைகளை விதைக்கிறான், எவ்வளோ வேகமாக களைகளை விதைக்கிறான் ஆண்டவரே. ஆனால் அது மத்தியில் தாப்பனே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, விதைகள் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தவர். சாத்தானுடைய ஆண்டவரே காரியங்களை தோற்கடித்து வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. நிரவதமாக ஆண்டவரே வெற்றி சிறந்து உம்மை வெளிப்படுத்தினீர். மகிமைகரமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக உயிர்த்தெழுந்த தேவனாக வெற்றி சிறந்தீர். ஸ்தோத்திரம் தேவா, உம்மை அறிந்திருப்பதைப் போல மேலான காரியம் என்ன உண்டு? ஆண்டவரே, இந்த ஆத்மாக்களை ஜெபிக்கிற ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அந்த ஆத்மா உம்முடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவரே நீர் நிர்ணயித்திருப்பினார், அதை நீர் செய்திடலாம் ஆண்டவரே. அந்த எண்ணத்தை நீர் கொடுத்து எனக்கு என்னன்னு தெரியல, நான் கூட அதை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதை போல ஒரு மேலான பணி என்பது இந்த உலகத்தில் என்னவா இருக்கக்கூடும்? தேவா, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு பணிவைக்காரனாக இருப்பது எவ்வளோ ஆண்டவரே. இது த பெஸ்ட் ஒர்க், பெஸ்ட் மினிஸ்ட்ரி, பெஸ்ட் ஜாப். இதை போல மேலான ஆண்டவரே காரியம் உண்டா? தேவா, நீர் மறுபடியும் வரப்போகிற வழியில் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தேவை. நான் உண்மையுள்ளவனாய் காணப்படணும். என்னை மன்னிய மாட்டேன். என்னில் காணப்படுகிற பல தாறுமாறுகளில் எடுத்து போடும் தேவா. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாய் பின்பற்றுகிறதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். என்னை வழி நடத்த மாட்டவரேன். நான் ஒரு பேதை, ஞானமற்றவன். மன்னிய மாட்டவரே. என் பாவங்களெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்க மாட்டவரே. என்னுடைய மீதிலெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்க மாட்டவரே. என் மன உருக்கம் உள்ளவர். உம்மிடத்தில் தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவரே, அளவில்லாத கிருபைகளை நீர் அள்ளி விளங்குகிறீர். ஸ்தோத்திரம். பெருமையிலவனை எதிர்த்து நிற்கிறீர். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, எவ்வளோ மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையினால் தன்னுடைய ஆத்துமாவளை அழித்துக் கொள்கிறார்களே. இயேசுவை போல என்னை மாற்றும். சாந்தமாக மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த மனத்தாழ்மையை தார். நான் என்ன ஆண்டவரை யார் ஏமாத்திரம்? என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய மறைவானது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனிதன் நான். எவ்வளோ ஆண்டவரே கேவலமானவன் ஆண்டவரே, வருத்தத்துக்குரியவன் எவ்வளோ. ஆனால் என்னை எப்படி ஆண்டவரே நீங்கள் அருமையாக இந்த பாதையில் கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை இழுத்து கொள்ளாமல் இருந்திருப்பேன், நான் வந்திருக்க மாட்டேன்.
நம்மிடத்தில் வராமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ ஆண்டவரே அழிந்து போயிருக்கும். ஒருவேளை நான் ஜீவனோடு இருப்பேனா எனக்கு தெரியல. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ரட்சியம் ஆண்டவரே. அவையானவரே கிருபையாக ரட்சியம் என் எண்ணங்கள் முதலாக நிர்ணயித்திருக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே எவ்ரி செகண்ட் யூ ஹாவ் ஆர்டைன்ட் லார்ட் இன் மை லைஃப். எவ்ரி பிட் ஒன், ஒரு செகண்டில் 1000 ஒரு பங்கு கூட வருகிற அந்த காரியத்தில் கூட அந்த நிகழ்வை நிர்ணயித்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உடைய ஞானத்தின் வல்லமை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, இந்த சபையில் உயிர்மகிழ்ச்சியை தாங்க. நான் என்ன ஜெபிப்பேன் என்பதை குறித்த நீங்கள் ஆண்டவரே நிர்ணயித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டால் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். தேவா, உம்மிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கிருபையின் தேவனே இறங்கும். இந்த ஐக்கியத்தின் சபைகளை போதர்களை எழுப்பும் உயிர்மீழ்ச்சியை தாரும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. சுத்தமாக இந்த கன்வென்ஷனோட இந்த ஆண்டில் தேவா நடக்கணும் குறிய எல்லா காரியங்களும் நம்முடைய கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விசுவாசத்துக்காக போராடும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவரே எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும். எவ்வளோ உண்மை ஆண்டவரே, எவ்வளோ உண்மை தாப்பனே. இந்த வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது தேவனின் சர்வேகாதிபத்தியம், மனிதன் உத்தரவாதம் இணைந்து எவ்வளோ அழகாக போகிறது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவில் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியமும் அவள் மனிதனுடைய உத்தரவாதம் ஆண்டவரே, இந்த வேதத்தில் எவ்வளோ அழகாக நீர் கொண்டு செல்லுகிறீர். ஸ்தோத்திரம். எவ்வளோ உன்னதமான ஒரு தேவன் நீர், எவ்வளோ ஆச்சரியமானவர் நீர் ஆண்டவரே, எவ்வளோ அற்புதமானவர் நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய உன்னதமான தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான். தேவா, நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கிருபை இருக்கட்டும், உடைய இரக்கம் இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும், உடைய ஒத்தாசை இருக்கட்டும். நம்ம எல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஆண்டவரே, உங்களை துதித்து போற்றுகிறேன் கர்த்தாவே. எவ்வளோ ஒரு பெரிய தேவன். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான கற்றுத்தருகிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நமக்கு சித்தமானால் தொடர நீர் உதவி செய்ய மாட்டவரே. தேவா, இதில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அதிகமாக உதவி செய்யுங்க தாப்பனே. தேவா எவ்வளோ ஆண்டவரே அருமையாக இந்த காரியங்களெல்லாம் நீர் நிர்ணயித்து செயல்படுத்துகிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான சத்தியம் இது, எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவரே. தேவா, மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உங்களை போற்றுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உங்களை துதித்து போற்றுகிறேன். இவ்வளோ அற்புதமான கர்த்தர், இவ்வளோ ஆச்சரியமான கர்த்தர், மகிமையான தேவன் நீர் ஆண்டவரே, மகிமையின் கர்த்தர் நீர். ஸ்தோத்திரம் தேவா, நீர் மகிமையின் கர்த்தர். ஸ்தோத்திரம் தாமனே, மகிமையின் ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மேலானவர், உயர்ந்தவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான தேவன் நீர், ஆச்சரியமான தேவன் நீர் ஆண்டவரே. நம்முடைய தேவாதி தேவன் நீர். ஆனால் என்னையும் நேசிக்கிறீர். என்னை ஆண்டவரை நேசிக்க கர்த்தாவே நீ சித்தம் கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கிருபை. எவ்வளோ ஒரு கிருபைக்கு நான் ஆண்டவரை தகுதியுள்ளவன் அல்ல. இந்த மகா பெரிய கிருபைக்கு நான் தகுதியானவன் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, மை துதிக்கிறேன் ஆண்டவர், மை போற்றுகிறேன், மை வணங்குகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பேன். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆண்டவரே நம்முடைய சர்வேகாதிபத்தியத்தையும் மனிதன உத்தரவாதத்தையும் சமநிலையோடு கர்த்தாவே விளங்குதலோடு நான்
என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும். எவ்வளோ அருமையான கர்த்தனை ஸ்தோத்திரம். Lord, I thank you, Father. I thank you, Father. Thank you, Father, for this great and wonderful time of fellowship. பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.